வணக்கம். நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த திருச்சியின் புதிய அடையாளமாக வரக்கூடிய பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று, அதாவது மே மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை திறந்து வைத்திருக்கிறார். இந்த பேருந்து முனையத்தோட திறப்பு விழா நிகழ்ச்சிகளை நீங்க நிறைய செய்தி சேனல்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த பேருந்து நிலையத்தை சுற்றி உள்ள பகுதிகள் மற்றும் பேருந்து நிலையத்தோட உள் அமைப்புகள் முழுவதையும் நம்ம பார்த்திருக்க வாய்ப்பு இருக்காது. இந்த வீடியோவில் நாம இந்த திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த பகுதி மற்றும் பேருந்து நிலையத்தோட உள்பகுதியையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் டச் பண்ணிருங்க. வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம். இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கான திறப்பு விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் 2 வாரங்களுக்கு மேலாகவே இந்த பகுதியில் நடைபெற்று வந்தது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெறும் பொழுதே இந்த பகுதிகளில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற வீடியோவை நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் ஆரம்பத்துல இருந்து இந்த பகுதி எப்படி இருந்தது, தற்போது எப்படி இருக்கிறது என்ற வீடியோக்களையும் நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் இந்த பஞ்சப்பூரை பற்றிய வீடியோக்கள் நிறைய இருக்கு. சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த பஞ்சப்பூர் ஒரு சிங்கப்பூர் போல மாறவிருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க. அது போலதான் இன்று இந்த பஞ்சப்பூர் ஆனது ஒரு பெரிய சிங்கப்பூர் ஷாப்பிங் மால் போல ஒரு காட்சி அளிக்கிறது. அவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில மிகவும் சீரும் சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதாவது முத்தமிழறிஞர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் என்று இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அந்த பேருந்து முனையத்தோட முன்பகுதியில டாக்டர் கலைஞர் அவர்களுடைய முழு உருவ சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம தொடர்ந்து இந்த பேருந்து முனையத்தோட உள்பகுதியில, அதாவது நம்ம முன்பகுதியிலிருந்து உள்ளே போகும்போது அதனோட அமைப்புகள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு பகுதியிலையும் என்னென்ன மாதிரியான கட்டமைப்புகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க.
ஒரு திட்டத்துக்கான கட்டுமான பணியை துவங்குறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அருமையான ஒரு டிசைன் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம வந்து அந்த திட்டத்தை வந்து எப்படி செயல்படுத்த போறோம், எந்த வடிவத்துல இந்த திட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை முதல்ல கொண்டு வருவாங்க. அதற்கான அந்த வடிவம் முதல்ல அமைக்கப்பட்டது அல்லவா இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் எப்படி கட்டப்பட இருக்கிறது அப்படிங்கிற போட்டோக்கள் வந்து ஆரம்பத்திலேயே வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதனோட அமைப்பு, அதனோட டிசைன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்டோவாக வெளியிட்டிருந்தாங்க. இப்போ நீங்க வந்து இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு போகும்போது, அதாவது மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போகும்போதே லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தோன்னா இந்த அமைப்பு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். கொஞ்ச நாளைக்கு இது வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது இருக்குமா என்னங்கிறது தெரியல. அதனால இப்போதைக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா இந்த பேருந்து முனையத்தோட உள்பகுதியில லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து அங்க அமைக்கப்பட்டிருக்கும். நாம தொடர்ந்து இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட உள்பகுதியில முதல் தளத்துல எந்த மாதிரியான அமைப்புகள் அங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஒவ்வொரு காட்சிகளுமே ஒவ்வொரு இடமே வந்து மிக அருமையாக வடிவமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேருந்துகள் நிறுத்தக்கூடிய அந்த நடைமேடை, ஒவ்வொரு நடைமேடையிலும் அந்த பேருந்துகள் நிறுத்தக்கூடிய அமைப்புகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, அப்புறம் முதல் தளத்துக்கு செல்லக்கூடிய அந்த எக்ஸலேட்டர், லிப்ட் மற்றும் படிக்கட்டுகள், முதல் தளத்துல பேருந்துகள் நிறுத்தக்கூடிய அந்த நடைமேடைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அங்க பேருந்துகள் எப்படி உள்ளே வருகிறது, வெளியே எப்படி செல்கிறது, இப்படி அத்தனை காட்சிகளையுமே வந்து நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா வந்த மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க திருச்சியில நிறைய இடங்களுக்கு வந்து சுற்றுலாவாக போயிருப்பீங்க. இனி வரும் நாட்கள்ல நீங்க பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தை கூட சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு டைம் நீங்க வந்து வந்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு சுற்றுலா தலம் போல இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட குடும்பத்தோட வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க திருச்சியில இருக்கிறீங்க அல்லது வெளியூர்ல இருக்கிறீங்க, திருச்சிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் நீங்க வந்து இந்த திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை ஒரு தடவை உள்ள வந்து பாருங்க. அவ்வளவு அருமையாக இந்த உள் அமைப்புகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வீடியோ பதிவை முழுவதுமாக பாருங்க. இந்த வீடியோ பதிவை ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நம்ம பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தை பத்தி டீட்டெயில்ஸை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். வாங்க தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம்.
இந்த பேருந்து முனையத்தில் 2 வீலர் பார்க்கிங் வந்து எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்கப்படுது அல்லவா, அதாவது சைடில் இந்த பேருந்து முனையத்துக்கு சைட்லேயே தான் வந்து ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்கப்படுது. அதுக்கு பக்கத்துலேயே அந்த சைடில் ஒரு ஷெட்டு தெரியுது பாருங்க, அதில் தான் நம்ம வந்து கீழே போகணும். பேஸ்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க்கிங் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அமைப்புகளுமே இந்த பேருந்து முனையத்தை பொறுத்தளவுல ஒவ்வொரு அமைப்புகளுமே மிக அருமையாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதை வந்து மெயின்டைன் பண்றதுல தான் வந்து இதோட சுத்தம், இதோட சுகாதாரமும் மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த பேருந்து முனையத்தை வந்து அருமையாக சுத்தமாக பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்து தான் இந்த பேருந்து முனையமானது நீண்ட வருடங்களுக்கு மக்கள் பயன்பாட்டில் இருக்கும். இப்போ நம்ம தொடர்ந்து முதல் தளத்துக்கு வந்து நம்ம போகிறோம். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம். அதுக்கு செல்லக்கூடிய வழி இந்த வழியாக தான் நம்ம வந்து மேலே போகணும். இந்த வழியாக தான் பேருந்துகளும் வந்து மேலே செல்ல இருக்கிறது, கீழேயும் வரவிருக்கிறது. மேலே அந்த பேருந்துகள் நிறுத்தக்கூடிய அந்த அமைப்பு, அந்த நடைமேடைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு என்பதனை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற அன்றைய தினம் அங்கே நடைபெற்ற காட்சிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இன்னும் ஓரிரு வாரங்களில் இது வந்து முழுவதுமாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற உடனேயே மக்கள் பயன்பாட்டிற்கு வருவது சிரமமாக இருக்கும். ஒவ்வொரு ஆய்வுகளையும் அவங்க வந்து முடித்த பிறகுதான் மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிப்பாங்க. அதனால 1 by 1 அந்த டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னும் ஓரிரு வாரங்களில் முழுவதுமாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். நாம இந்த வீடியோவில் இந்த பேருந்து முனையத்துகளோட உள்ளமைப்புகளை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். இதுவே வந்து பார்த்தோன்னா ரொம்ப நீளமாக இருக்குது வீடியோ. இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து இந்த காய்கறி மார்க்கெட் வந்து அமைக்க போகிறாங்க அல்லவா, அந்த காய்கறி மார்க்கெட்டோட வேலைகள் வந்து இன்னும் ஓரிரு வாரங்களில் துவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாகன முனையத்திற்கான திறப்பு விழாவும் வந்து இன்று வந்து நடைபெற்று இருக்கிறது. அது பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இன்னும் முக்கிய தலைவர்களோட சிலைகளும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது எந்தெந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பிறகு ஒரு வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இன்னும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா ஆம்னி பேருந்து நிலையம் வந்து கட்டப்படுது. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா காய்கறி மார்க்கெட்டும் வந்து கட்டப்பட இருக்கிறது. டைட்டில் பார்க் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய திட்டங்கள் இந்த பகுதியில் வந்து செயல்படுத்தப்பட இருக்கிறாங்க. இதோட அப்டேட்டுகள்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நம்மளோட தொடர்ந்து நீங்கள் வந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோ பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.